அழகா நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்னி நம்ம பார்க்க ஒரு சீரிஸோட நேம் வந்து விக்டோரி கிக்காஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட்பால் அனிமையோட எபிசோட் 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கம் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வழக்கம் முடிஞ்ச பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க. பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்கணுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை குழப்பலாமா. அடுத்த கட்டமா எல்லாருமே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. சுகரோ பார்த்தோம் டை இன்னைக்கு விட மாட்டான் அவங்கள. என்ன பக்கம் கோச்சோடைய ஃப்ரெண்டும் பார்த்தா இன்னைக்கு என்ன சாப்பாடு எல்லாமே வாங்கி வந்துட்டேன். பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க. நான் போயிட்டு அந்த இதில் உட்காந்து வாட்ச் பண்றேன் எப்படி போகுதுன்னு மேட்ச்னு. அந்த கூலிங் கிளாஸ் போட்டு அவர் கூட தான் நான் உட்காந்து பார்க்க போறேன்ற மாதிரி சொல்ல யார் அந்த ஆள் தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி கோச்சை பார்த்து அதிர்ச்சி வராரு. செகண்ட் மேட்ச்ல இந்த மாதிரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சபாகி மோரி என் வழியில தலையிடாதடா. கண்டிப்பா உன் டீமை இதோட ஒழிச்சு கட்டுறேன். என்கிட்ட ட்ரிபிள் டீமன்ஸ் இருக்காங்கடா. சுகரோவை தொலைச்சு போடுவாங்க பாரு. என்ன பேசுறேன் ரீசெண்டா ட்ரிபிள் டீமன்ஸ் எல்லாம் சரியா விளையாடுறது இல்லையுமே. டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்களா. ஃபுட்பால்லாம் விளையாடுறாங்களாமா. கத்துக்கிட்டீங்க தானே. சுகரோ எப்போதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்க போறோம். எங்க மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நாங்க 9 கோலை போட்டிருக்கோம். நீங்க கம்மி தானே. என்ன இருந்தாலும் சுகரோ தான் தனியா அங்க கோலை போட்டிருக்கான். அவன் முன்னாடி உங்களால நிக்க முடியுது. 5 கோல் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 மேனேஜருக்கு இடையில சண்டை வந்துட்டு இருக்கு பயங்கரமா. எங்க பாரு என்கிட்ட ஒரு அழகான செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க தெரியுமா. ஹாய் நீ வேணா அப்படி சொல்ற. என்கிட்ட ஒழுக்கமான அழகான ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்கடா. இங்க பாருன்ற மாதிரி காமிக்க சுமாரா தான் அவளை போயிட்டு இப்படி சொல்றேன். என்ன சொன்ன அப்படின்னு 2 மேனேஜருக்குள்ள அடித்தடி நடக்கிறதுக்காக இருக்கேன். அந்த இடத்துல இந்த ரெஃப்ரி எல்லாருமே இவனுக்கு 2 பேருக்கு அமைதியா இருக்க சொல்றாரு. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. இதுல பசங்க இருக்காங்க. சண்டை போட போறீங்களா எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்பா 2 மேனேஜர்ஸும் பிசினஸ் விஷயமா பயங்கரமா பேரம் பேசுறாங்க போல. உண்மைதான். இன்னொரு பக்கம் ரீகாவும் என்னால முடியும் நம்பிட்டு இருக்கும் போது கோட்டாவை பார்க்க கோட்டா அப்படி திரும்பிக்கிறான். என்னடா அவன் நடந்த பிராக்டிஸ் மேட்ச் அவன் யோசிச்சு பார்க்கறான். அதிகப்படி நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் வருத்தப்பட கூடாது. அடுத்த கட்டமா எல்லாரும் கை கொடுத்துட்டு போகும்போது நம்ம ட்ரிபிள் டீமன்ஸ் கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தன கட்டியும் சுகரை கொடுக்கும்போது கையை நசிக்க போடுறான். இன்னைக்கு உங்களை தோக்கடிக்க போட மாட்டேடா. தோக்கடி பண்ணா சாவுங்கடா. எப்பா இவன் ஒரு குறிலடாப்பா கையை நசிக்க போறானே. அதுக்கப்புறம் டாஸ் முடிச்ச பிறகு ஹீரோ கிட்ட என்ன கேப்டன் இன்னைக்கு நம்ம சர்க்கிள் ஃபார்மேஷன் போடுவோமா. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஓசாவும் கேட்க எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்ம கேப்டன் நீ ஏன் கவலைப்படுற. ஆமா தானே கேப்டன் எல்லாரும் ஒன்னா சேருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜீரோ போட அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. மேனேஜர் பார்த்தா ஐயோ கோச்சா இந்த முறை நம்ம தோக்க கூடாது. விட்டு கொடுக்காது. உங்க பசங்க கிட்ட தோலுங்க. தோத்து போக போறீங்களா கடைசி வருஷம் மாதிரியே. விட்டு கொடுத்துடாதீங்க போராடுங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க எடுத்த உடனே டீம் ஒர்க்கு பக்காவா பாலங்க பண்ணி கோலை போட ட்ரை பண்ண இருந்தாலுமே அவனுக்கு அசால்ட்டா தடுத்துட்டு அது கிரவுண்ட் விட்டு வெளியே போயிடுது. அடிச்சேன் கவலைப்படுங்க. கார்னர் கிக் கிடைச்சிருக்கு. கார்னர் கிட்டு கண்டிப்பா கோட்டாக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பிரதரும் கிக் பண்ண கோட்டா எடுத்துக்குள்ள பார்த்தா சுகர் அதுக்கப்புறம் பால் தட்டி விட ஆப்பனன்ஸ் கிட்ட பால் போடணும். எல்லாரும் டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த கோட்டா அதுக்கப்புறம் பால் எடுத்துட்டு குறுக்கால அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுல அவன் அதுக்கப்புறம் ரீகாவை தாண்டி போக ரீகா எதுவுமே பண்ணல. சும்மா தான் நின்றுருக்கா. ஹீரோ கொண்டு ஒரு பக்கம் தடுக்கிறதுக்கு போக மேனேஜரும் சந்தோஷமாவா. ஆனா நீங்க சந்தோஷப்படுறது தப்பு. அவ இருந்த இடத்துல இப்போ ஸ்பேஸ் வந்ததுனால அடுத்த கட்டமா பால் பார்த்தா சுகுரோ கிட்ட போகுது. சுகுரோ அவங்கள தாண்டி போயிட்டு அசால்ட் அடிச்சு கோல போடுவான். சுகுரோ மாறிட்டாம்பா நிறைய ரொம்ப அஃபென்ஸா இருக்கல. கரெக்ட் தான். இப்போ நம்மள விடக்கூடாது. ப்ரொடியூசர்ஸ் நல்லா தான் விளையாடுறாங்க. பட் இருந்தாலும் டிஃபென்ஸ்ல ஒரு சில இடத்துல சொதப்பல் நடக்க தான் செய்யுது. ஆப்போனன்ட் மேனேஜரும் பார்த்து சிரிக்க அவன் என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்காண்டா. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க பசங்க ஜெயிக்க சொல்றான். மேட்ச் இப்பதான் ஆரம்பிச்சிருங்க சொல்ல அதுக்கப்புறம் திரும்ப கிக் ஆஃப் பண்ண உடனே சுகுரோவும் குறுக்கால வந்து தடுக்க கோட்டாவை வாங்கட இவனை விடக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் கோட்டை கத்தினே போட்டு டீ கோட்டா தனியா போகாதுன்னு சொல்லிட்டு பிரதரும் கத்த நல்லாவே விளையாடி பால கொண்டு போவான். ஆனா சுகுரோ வந்து தன்னுடைய விட்டு கொடுக்க கூடாது நான் தோத்து போக மாட்டேன்ற வெறியோட அவன் பயங்கர வேகமா போறான். பரவாயில்லையே ரொம்ப வேற லெவலில் தான் விளையாடி இருக்கான் அந்த பையன். ரொம்ப எமோஷனோட அவனுக்கு அதிகப்படியான பவர் கிடைக்குது. ட்ரிபிள் டீமன்ஸ் விட மாட்டாங்க. ஆனா சுகுரோ ஒரு இடத்துல வந்துட்டு பாலை எடுத்துருவான். டே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கன்ல பார்க்க பொறுமையாடுறா. அதுக்கப்புறம் ஓசோவோ எரிக்காவுக்கு பாலை பாஸ் பண்ண அவன் அசால்ட்டா எடுத்து கொடுப்பா. ஆனா பாலை வந்து பாலங்க கோல் போல ட்ரை பண்ண தடுத்துருவானுங்க. இருந்தாலுமே இன்னொரு முறை ட்ரை பண்ண எரிக்காவும் அதையும் தடுத்துருவானுங்க. கோட்டா ஃபைனலா திரும்பி ட்ரை பண்ண பார்ப்பான். கோட்டா அங்க பாடுறா சுகுரோ வரான்ற மாதிரி சொல்ல சுகுரோ குறுக்கால வந்து பாலை எடுத்துருவான் டக்குன்னு. அவன் தன்னுடைய டீம்மேட்டுக்கு அனுப்ப அதுக்கப்புறம் ரீகா கிட்ட இருக்கிற அந்த ஆப்போனன்ட் கிட்ட பாலை போயிட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்துன்னு போகும்போது ரீகா ஒரு செவரா இருந்து தடுக்கணும்னு யோசிப்பான். ஆனா எதுவுமே பண்ண மாட்டான். எனக்கு இதனாலேயே ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. இவன் மேல நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் நம்மளால விட்டு கொடுக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஆனா எதுவுமே முயற்சி பண்ண மாட்டான். பெரியா அவ்வளவு பயம் உள்ள வச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல பால் வந்து கோல் போஸ்ட் கிட்ட போகிறது ஹீரோவை பார்த்துட்டு விட மாட்டான்னு சொல்லிட்டு போறான். ஆனா போனதுல பார்த்தா ஹீரோ அந்த பாலை ஹெட்டிங் பண்றதுக்கு இருந்த அந்த ஆப்போனன்ட்டைய தலையை இடிச்சிருவான். இதனால மண்டை லைட்டா இடிச்சுக்கும். அப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தா ஃபால் கொடுத்துறாங்க. எல்லோ கார்டு ஒன்று கொடுத்துறேன். பெனால்டி கிக் அது மாறிடுச்சு. ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது மனசு. தங்கச்சி கறியும் ஆமா எல்லோ கார்டுனா என்னதுமா. எல்லோ கார்டுனா ஒரு பிளேயர் எந்த ஒரு வகையிலையும் மேட்ச்ல ஃபவுலை வந்து ஏற்படுத்தக்கூடாது. அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஷோ வந்து விளையாடும் போது ஒரு பிளேயருடைய தலையில வந்து லைட்டா ஹிட் பண்ணி அடிச்சிட்டான். அதனால அவனுக்கு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் ஒரே ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு எல்லோ கார்டும் கொடுத்தாங்கன்னா அது டபுள் வார்னிங். இவன் அப்பவும் மேலே எதனா தப்பு பண்ணா 3வது ரெட் கார்டு கொடுத்துட்டு மேட்ச் வெளியே போயிட்டு சொல்றாங்க. அட கடவுளே பெனால்டிக்கு பார்த்து அதுக்கப்புறம் சுகுரு வேற லெவலாக அதை கோல போட ஹீரோ புலம்ப ஆரம்பிக்கிறான். எல்லாமே ஏமால தான் தப்புன்னு. ஏய் உன் மேல தப்பு இல்லை பாத்துக்கலாம் வா. அப்புறம் உனக்கு தான் கொஞ்சம் மேட்ச் அசிஞ்சு விளையாடு கம்முனே நினைக்கிறேன். உன்னை திட்டவும் முடியல எனக்கு. அவருடைய பெஸ்ட் கொடுத்தா பண்றா எதுக்கட தேவலாம கத்துட்டு இருக்கேன். ஒரு நம்ம மேலே எந்த தப்பு இருக்கு. அவ கவுண்டர் அட்டாக் பண்றா. ஆனா கொஞ்சம் லேட்டா பண்ணிட்டு வேற எதுவும் இல்லை. அப்புறம் கோட்டா உனக்கு தான் தேவையில்லாம தனியா போயிட்டு கோல போடணும்னு யோசிக்காத. உன்னை சுத்தி யார் இருக்காங்கிறது பாரு. அதுக்கப்புறம் அவன் நம்ம ரீகாவை பாக்குறான். மேனேஜரும் கோட்டா என்னடா விளையாடிட்டு இருக்க போட்டோ ஆச்சு தம்தம் பண்றான் எல்லாருமே. நீ தானே அங்க வெறி ஆடுன்ற மாதிரி அவர் கட்டிட்டு இருக்காரு. கோச் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கான் அவங்க பசங்க. என்ன
பக்கம் பார்த்து ஆப்போனன்ட் மேனேஜரும் வேற லெவலாக சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆப்பிள் ஊட்டி விட்டுருக்கான். என்ன வெறும் பேத்திட்டு கண்டா எதனா ஒன்று பண்ணடா ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லம்பாலங்க இப்போ பொறுமையாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எரிக்கா ஹீரோக்கு பால் பாஸ் பண்ண ஹீரோ அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் டிமென்ஸ்ல இருக்க பிரதருக்காக ரோஜிக்கு பால் பாஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஃப்ரீயா இருக்கான்னு நினைச்சு. ஆனா பக்கத்தில் நின்னுங்கிற 2 பிளேயர் மறந்துறான். ஸோ இந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நம்ம ஓசமா சொல்ல இருந்தாலும் ஹீரோ தப்பா பண்ணிட்டேன். பால் அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்போனன்ட் கிட்ட போயிடும். உன்னுடைய அண்ணன் பதட்டமாயிட்டான். அதனால தான் இப்படி விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாமா சுகுரோ கிட்ட பால் பக்கம் இன்னொரு பக்கம் சுகுரோ வந்து ஆளை பார்க்கறான். ரெகுலரா பாஸ் பண்றவனுக்கு எரிக்கா அதுக்கப்புறம் அதை கேஸ் பண்ணி அவனை போய் பிளாக் பண்ண. இவன் ஒரு நிமிஷம் ஷாக். அவன் இருந்தாலுமே எனக்கு இன்னொரு பிளான் கிட்ட தொட்டு இன்னொருத்தனுக்கு பாஸ் பண்ண விட்டாதரா கோல் கிட்ட எடுத்துன்னு போட நான் கோல் போறன்ற மாதிரி சுகுரோ கத்த. அதுக்கப்புறம் பால் செம்ம வேகமா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தா அப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஸோ என்னடா பண்ணிட்டு இருக்க பால் வந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் கத்த. ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த கடமை சுகுரோ பாலை கிக் பண்ண நான் எல்லோ கார்டு வாங்குறதுல கவனிக்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ தடுக்கிறதுக்காக போக அவன் திரும்பி பக்கத்துல சைட்ல பால் அடிக்க அந்த இடத்துல பார்த்தா டக்குன்னு நம்ம ரீகாவும் வந்துட்டு உட்காந்து தடுத்துருவா. இதனால அவளால் அடிக்க முடியாதனால சுகுரோ அதுக்கப்புறம் சைட்ல அடிக்க கோல் கீப்பர் தடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் ஒருத்தன் பாலை வெளியே கிக் பண்ணிடுவான். நல்லா சேவ் பண்ணடா. நான் இல்லப்பா ரீகா தான் இது காரணம். சூப்பரா பண்ண ரீகா. இப்படிதான் நீ பாடுக்கணுமே சரியா. இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணு வேற லெவலில் வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு இப்போ எல்லாருமே அவனை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு வழியா அவளுக்கு புரிய வருது நம்ம இப்படிதான் பண்ணணும்ன்றது. என்ன பக்கம் ஓசோவும் ஏய் ஷோ என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு அப்படியே மாசம் நின்னுட்ட என்ன மன்னிச்சிடா. ஓசோ நம்ம 4 டிஃபெண்டர்ஸா விளையாடும் போது அதுல தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். உண்மைதான். இதனாலதான் சுகுரோக்கு நல்ல ஃப்ரீயா கிடைச்சு அவன் அடிச்சிடறான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த கட்ட அவங்களுடைய மேட்ச்ல வந்து இந்த மாதிரி தான் மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்க அந்த ஆள் வந்து சொல்ல அதுக்கத்த போல அதுக்கப்புறம் மாத்ததை பார்த்துட்டு இவ பார்த்துட்டு அதிர்ச்சிவா. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப விளையாடும் போது கோல் போவே போவாது. கோட்டை அடிக்கலாம் பார்க்க சுகுரோ வந்து தடுக்க திரும்ப பால் ரீபவுண்ட் ஆகுறதுல ஆப்பனன் கிட்ட போக சுகுரோவும் வாங்கடா அப்படின்ற மாதிரி கத்த மேனேஜர் பக்கம் கத்துட்டு இருக்கான். போங்கடா விட்டு கொடுத்துறாதீங்க தோத்துறாதீங்கடா. கோச்சும் இந்த ஃபார்மேஷன் சரியில்லை கொஞ்சம் மாத்தி ஆகணும். கண்டிப்பா ஷோவை முன்னாடி விளையாட விட்டுறணும் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்து டிஃபெண்டர்ஸா இருக்கிற பாருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துறாங்க. ஹீரோ தடுக்கலான்னு வர இருந்தாலுமே பார்த்தா ஷோ திணறதை பார்த்துட்டு எல்லாருமே ஃபீல் பண்ண சுகுரோ கோல் போட பார்ப்பானா அது கோல் போஸ்ட்டுக்கு வெளியே போயிடும். நல்ல வேலை போலியே. ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப்க்கு முன்னாடி இன்னொரு பக்கம் இந்த ஆப்பனன்ட் கோச் வந்து சேர்த்துட்டு இருக்கானக்கலா லம்பாலங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் நல்லா விளையாடிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கோச் பார்த்தா இன்னொரு பக்கம் ரீகாக்கு புதுசாக பாராட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்லாவே விளையாடுன்னு ஹீரோ மட்டும் தனியாக நின்று அவர்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க இதெல்லாமே என்னுடைய தப்பு தான் என்னால தான் சரியா விளையாட முடியல அப்படி தாமால படி போட்டுக்கிறான். இதை பார்த்துட்டு இல்லாம ஓசுவோம் ஏ ரோஜி நீ கூட தானே நிறைய டைம் வந்து கோலை மிஸ் பண்ணிட்டு போறதுக்கு அப்போ உன் மேலே தான் தப்புன்னு சொல்ல ஆமா ஏன் மேலே தப்பு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்ற மாதிரி அவன் புலம்ப. ஆமா இது மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் முன்னாடி கேப்டனா இருந்து நீ தானே கரெக்டா இருப்பேன். கோட்டாவும் உண்மைதான் கேப்டன்ஷிப்புக்கு கண்டிப்பா அந்த தகுதி கொண்ட ஆள் நம்ம ஷோ தான்ற மாதிரி சொல்ல என்னடா நீ எப்படி சொல்ற உண்மைதான்ப்பா எல்லாரும் அதை ஒத்துக்கோங்க அவன் இருந்த வச்சுதான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். எல்லாரையும் நான் என்னத்துக்காக சொல்றீங்களோ அப்படிலாம் இல்லடா விளையாடும் போது நமக்கு அது தெரியலன்ற மாதிரி சொல்ல இருந்தாலும் என்னால ஒரு எல்லோ கார்டு மாதிரி வாங்கிட்டேனே பிரச்சனை இல்லை இதெல்லாம் விளையாட்டுல சகஜமான விஷயம் தான். அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோன்றத பார்ப்போம். ரீகா உன்ன பக்கம் பாராட்டேன் என்ன கேப்டன் அடுத்த கட்டமா அவங்களுடைய கைடன்ஸுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். மேட்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோவை பார்த்து எல்லாரும் எமோஷனல் விஷயம் ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டான் ஃபீலிங்கோட. அதுக்கப்புறம் சாஜோ வந்து ஆறுதல் கொடுக்க சுகுரோ பார்த்த கவுண்டர் அட்டாக் இன்னைக்கு கொடுத்து அவனை இவனுக்கு தோக்கடிக்க ஆகணும்னு சொல்லிட்டு குறிக்கோளோட இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க நம்ம இந்த முறை வந்து ஃபார்மேஷனை மாற்ற போறோம். கேப்டன்ஷிப்ல இருக்கிற நம்ம ஷோ வந்து முன்னாடி நின்று எல்லாருக்கும் வழி காமிச்சு ஆட போறோம் ஃபார்வர்ட்ல. அதுக்கேற்ற போல செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதுல மேனேஜரும் கடுப்பா வரும். இந்த மேட்ச்ல நம்ம தோத்து போக கூட சரியா கோச்சு கிட்ட கத்திட்டு இருக்கும்போது சாச்சு வந்து அவரை பார்த்து கத்துது சாச் நல்ல வேலை பண்ண சரி நாங்க 2 பேரும் எடுத்து விட்டு கிளம்புறோம் அப்படி அவன் கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா மேனேஜர் ஒரு பக்கம் திரும்பி புலம் ஆரம்பிக்கிறான். சாச்சு இன்னொரு பக்கம் பார்த்து முறைச்சு பார்க்க உன்னை பத்தி நான் ஏதோ சொல்ல போயிட்டு பார்த்து எந்த பூர மேட்ச் பார்த்தா அப்படியே தலைக்கெல்லாம் மாறும். சுகுரவை பார்த்து ஆடி போமா என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ வேற லெவலில் விளையாடுவான் பாருங்க. அவன் கொடுக்குற கைடன்ஸ்ல எல்லாரும் அதுக்கப்புறம் வேற லெவலில் விளையாட ஆரம்பிப்பாங்க. கோல் அசால்ட்டா அதுக்கப்புறம் போட ஆரம்பிப்பாங்க. ஹீரோ இப்போ எல்லாருமே பெருசாக மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த தலையை எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம வீடியோ லைக் பிடிச்சிக்கணும் பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைங்க நாலேஜ் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சிருக்க பண்ண பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.